நம்ம இந்திய அணியில என்னதான் நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருக்கு. என்னதான் செலக்ட் பண்றாங்க? ஏன் திடீர்னு ஒரு யங்ஸ்டர் டீம வங்கதேசத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னா, இந்திய அணி அடுத்து நியூசிலாந்து சீரிஸ் வந்து விளையாடுறதுக்காக தயாரா இருக்காங்க. ஏன்னா முக்கியமான சீரிஸ். அந்த சீரிஸ வின் பண்ணா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வதில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இந்திய அணிக்கு இன்னும் இறுதிப் போட்டிக்கு செல்ல 8 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் கம்பல்சரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் எல்லா வீரர்களுக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டு யங்ஸ்டர்ஸை வந்து இந்திய அணிக்கு அந்த T20 தொடருக்கு வங்கதேசத்துக்கு எதிரான வந்து ஆட வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் புதுமுக வீரர்கள். எப்படி ஆட போறாங்க, இந்த சீரீஸை எப்படி வெல்ல போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு சில வீரர்கள் எல்லாருமே வந்து இந்த அணியில் இடம் பிடிப்பாங்க, ஸோ மீண்டும் கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா சீரீஸ்ல அபிஷேக் சர்மா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அவரை வந்து டிராப் பண்ணாங்க. ருத்ராஜ் கைக்வாட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அவரையும் டிராப் பண்ணாங்க. ஒரு சில வீரர்கள் எல்லாருமே டிராப் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வங்கதேச தொடர்ல வந்து அவங்க எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஸோ அவங்க எல்லாருமே மீண்டும் கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில பிசிசிஐ வந்து எல்லாருமே எடுத்தாங்க. பட் ஆனா முக்கியமான ஒரு வீரரை மட்டும் எடுக்காம விட்டுட்டாங்க. அதுதான் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பல ட்ரோஃபிகளுக்கு அவர் வந்து கேப்டனா இருக்காரு. ஸோ துலீப் ட்ரோஃபில அவர் வந்து இந்தியா சிகே கேப்டனா இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கேப்டனா இருக்காரு, சிஎஸ்கேவுக்கு கேப்டனா இருக்காரு, மகாராஷ்டிராக்கு வந்து கேப்டனா இருக்காரு. ஸோ இப்படி வந்து அவருக்கு பல பொறுப்புகள் தேடி வந்தும் அவர் ஒரு நல்ல திறமையை வாய்ந்த வீரராக இருந்தும் அவருக்கு ஏன் வந்து சரியா வாய்ப்புகள் வழங்கப்படலன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. அப்படி இருந்தாலுமே இந்த T20 சீரீஸ்ல எத்தனை பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அதே மாதிரி எந்தெந்த வீரர்கள் உள்ள இருக்க போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. பட் இருந்தாலுமே இன்னொரு சைடு நாம பார்க்கணும், ஸோ யார் ஓப்பனிங் ஆட போறாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். சஞ்சு சாம்சனை வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து எடுக்காம போயிட போறாங்க அப்படின்றது எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலுமே அவரை வந்து இந்த ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. எடுத்தாலுமே அவர் வந்து இந்த சீரீஸ்க்கு ஃபுல்லுமே வந்து ஓப்பனிங் ஆட போறாரு. ஸோ அது அவருக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கு. கண்டிப்பா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவர் இந்தியன் டீம்ல இன்னும் தொடர்ந்து அவர் விளையாடுறதுக்கான ஒரு நிறைய சான்ஸ்கள் வந்து கொடுக்கப்பட்டு வரும். அதே மாதிரி கம்பீர் அவர்கள் எந்த மாதிரியான செலக்டர்ஸை வச்சு எந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து அவர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு குளறுபடியா இருக்கு. அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் இப்படி ஒதுக்கிட்டு வராங்க அப்படின்றது தான் யாருமே ஏற்க முடியாத ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. மற்ற மூத்த வீரர்களும் இதுக்கு வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா தொடரில் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் அவரை வந்து டிராப் பண்ணாங்க. அதே மாதிரி பல பேர் வந்து பேசினாங்க. இதே மாதிரி இப்போ வங்கதேச தொடரிலையும் அவர் வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பல வீரர்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவு எப்போ கிடைக்க போகுது, எப்போ ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை இந்தியன் டீம்ல கொண்டு வர போறாங்க, அவருக்கு நிரந்தரமான இடத்தை வந்து இந்தியன் டீம்ல கொடுப்பாங்களா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த வங்கதேச தொடர்ல அந்த அளவுக்கு ஒண்ணு இருக்க போறதுல கண்டிப்பா இவங்களே வின் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலுமே ஒரு வீரர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின் போது கண்டினியூஸா அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்தா தானே வந்து அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ ரவீந்திர ஜடேஜா இடத்துக்கு ரியன் பராக்கா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு வந்து கண்டினியூஸா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து ருத்ராஜ் கைக்வாட் அவர்களுக்கு பின்னாடி தான் அவர் இந்தியன் டீமுக்கே வந்தார். அவருக்கே அவ்வளவு சான்சஸ் கொடுக்கும்போது ஏன் ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு இவ்வளவு சான்சஸ் கொடுக்கல அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. ஓகே மக்களே, தற்பொழுது ருத்ராஜ் கைக்வாட் அவர்களே ஒதுக்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு எந்த அளவுக்கு அவரை வந்து ஒதுக்குறாங்க, அதே மாதிரி அவருக்கு எவ்வளவு சான்சஸ் கொடுக்கணும், இந்தியன் டீம்ல அவர் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.